வணக்கம் விவசாய சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேல்ஸ் டிவி 32 இன்ச் வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேக்லைட் இஷ்யூ வந்து நம்ம கலட்டுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியாது. என்னென்னா லைட் மட்டும் பிளிங்க் ஆகும். ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்டு மட்டும் போயிடும். டிஸ்பிளே எதுவுமே தெரியாது. லைட் ஆஃப் ஆகிடுச்சு, டிஸ்பிளே எதுவுமே தெரியல. ஆனால் டிவி ஆனில் தான் இருக்குது. ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இன்னும் எதுவுமே கலட்டலை. பேக் லைட் தான் இஷ்யூ. வாங்க அடுத்த எப்படி கலட்டி பேக் லைட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த டைப்பில் வந்து சைட்லேயும் ஸ்க்ரூ இருக்கும். அதையும் வந்து கழட்டிட்டு அப்புறமா ஃபுல்லாக கழட்டணும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. ஃபுல்லாக உள்ள இருக்கும். ஸ்பீக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்யூலாக வந்து செக் பண்ணிக்கணும். பேக் லைட்டு தான் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அது எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுனா அதான் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னா, இது வந்து நம்மளோட பேக் லைட், அதாவது லைட் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. இதையும் வச்சு செக் பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்து மல்டிமீட்டர்லேயே செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் லைட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வெளியிலேயே செக் பண்ணுவோம். டிவி ஆன் பண்ணிவிட்டு பேக் லைட்டுக்கு போகிற வோல்டேஜஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். பேக் லைட் போகிற வோல்டேஜ் கம்மி.
பேக்லைட் போகிற வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகக்கூடாது. இது வந்து ஸ்டாண்ட் பை வோல்டேஜ். நீங்கள் ஆன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிவி ஆன் பண்ணாமே 45 வோல்டேஜ் நிற்கும். இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வோல்டேஜ் பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகும்போது அப்படியே நிற்கணும் வோல்டேஜ். அப்படி நிற்கலை அப்படின்னா பேக்லைட் தான் இஷ்யூ. கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழட்டாகணும். இப்போ பேக்லைட் தான் இஷ்யூ. இப்போ கழட்டுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு போகிற ஸ்கேலார் போர்டு, அதுக்கு போகிற சிக்னல் வயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து கழட்டி விட்டுக்கணும். கழட்டி விட்டு இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். இது வந்து ஸ்கேலார் போர்டு. இதில் இருந்து தான் நமக்கு வந்து சிக்னல் போய் நமக்கு வந்து டிவிக்கு வந்து படம் தெரியும். இந்த போர்டை கழட்டுறப்ப மட்டும் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக கழட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபிலிமில் வந்து கோடு வீடு எதாவது ஸ்க்ராட்சு கிழிஞ்சிருச்சுனாலும் படம் வந்து தெரியாது. கோடு விழுந்துடும். இது ஸ்கேலார் போர்டு. ஸ்கேலார் போர்டில் இருந்து காஃப் வழியாக தான் நமக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து சிக்னல் போகும். இந்த காஃபில் வந்து கழட்டும் போது ஏதாவது குத்திருச்சு இல்லை கிழிஞ்சிருச்சுனாலும் படம் வந்து தெரியாது. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. நம்ம ஆல்ரெடி கழட்டிட்டோம். இது எப்படி இந்த பின்னாடி ஒட்டியிருப்பாங்க, அதை கழட்டுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டினா போதும். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூ, அதையும் கழட்டிட்டோம். இப்போ ஸ்க்ரீனை மட்டும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் டிவி. ஃப்ரண்டில் வந்து கிளாஸ் டைப்பில் போட்டிருப்பாங்க. இதை எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும் இந்த மைனஸு, ஸ்க்ரீன் உடஞ்சிடும். லாக்கு தான் இருக்கும். லாக்கு கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். டக்குன்னு நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸ்க்ரீனில் பட்டுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து ஒரு கிளாஸ் டைப்பு. நம்ம கிளாஸ் டேரெக்டாக வந்து கிளாஸ் வரும். மற்றதில் வந்து ஃப்ரேம் மட்டும்தான் வரும், அவுட்ரு ஃப்ரேம் மட்டும்தான் வரும். இதில் கிளாஸோடு சேர்ந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில் மட்டும். இதை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா சைடில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஒட்டியிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறமா தான் தூக்கணும் ஸ்க்ரீனை. ஸ்க்ரீன் தூக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து இது மிஷினரிஸ் இல்லை, அதனால் நம்ம கையிலே தூக்குறோம். மேக்ஸிமம் கையில் லிஃப்ட் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் தான். கையில் வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு வந்து நம்ம இந்த புஷ் டைப்பில் இருக்கும் அது தூக்குறதுக்கு, அதை வச்சு தான் லிஃப்ட் பண்ணோம். நம்மகிட்ட மிஷினரிஸ் இல்லாதனால் நம்ம கையிலே லிஃப்ட் பண்ணுறோம். கையில் லிஃப்ட் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணணும்.
இதுதான் ஸ்க்ரீனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டேன். கீழே இடம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். காப்பு வந்து நடிகாமல் கொஞ்சம் எடுத்து விட்டு நேராக வச்சிடணும். அவ்வளோதான். பேக் லைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேக் லைட்டை இது வந்து ரெண்டு வருஷம் பேக் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரை எடுத்து விட்டு பேக் லைட் டெஸ்ட்டை வச்சு பேக் லைட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இது வந்து பேக் லைட் டெஸ்ட்டு. ஒரு ப்ளஸ் மைனஸ் லைட் வரையும் வெளியில் இந்த லைட்டை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஃபுல்லாக எரியாது. சும்மா லேசாக வந்து லைட் வந்து பிளிங்க் மட்டும் ஆகிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் லேசாக பிளிங்க் மட்டும்தான் ஆகும். இந்த லைட் வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் லைட் வந்து ஃபுல்லாமே எரியுது. நல்லா பாருங்கள், இந்த லைட் ஃபுல் லைட்டுமே எரியுது. இதில் வந்து சுத்தமாகவே எரியலை. இந்த ஸ்ட்ரிப்பு தான் பிரச்சனை. இது வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்கனால ஒரு ஸ்ட்ரிப்பு எரிஞ்சாலும் ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து எரியாமல் போனாலும் வந்து மொத்த லைட்டுமே எரியாது. அதனால் நம்ம ஸ்ட்ரிப்பை மட்டும் தான் மாற்றுவோம். ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து மாற்றுவோம். வாங்கிட்டு வந்து மாற்றிட்டு அப்படியே வாங்குவோம். இந்த ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் பிரச்சனை. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தால் மாற்றுவோம். வாங்கிட்டு வந்து மாற்றுறப்ப நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதோட கம்பெனியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.